மங்கள கொடியா கையிலை மலை அங்கு அலைக்கோ மங்கள கொடியா கையிலை மலை அங்கு அதுக்கு அரக்கோ தந்தரத்தோடு தாழ்த்தலை தோழந்து அங்கு அழைத்து அழுது உய்ந்தன அழுது உய்ந்தன காரங்கே அழுகை அப்படிங்கிற முறையில திருக்கருவை பதிற்று பத்தந்தாதி. அதனால இறைவனை நினைந்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வழிபாடு செய்ய வேண்டும்ங்கிற குறிப்பை சொல்லி அதுல அழுது அடி அடைந்த அன்பர் மணிவாசக பெருமானுடைய திருவாசகம் ஐயா பின்னால பாட இருக்கிறாங்க. அதற்கு அடுத்த நிலையில இப்ப மூன்றாவது சுவை நகையே அழுகை இழிவரல். இப்ப மூன்றாவது இந்த இழிவரல்னா இழிபு அப்படின்னு அர்த்தம். வெண்ணி கோயில் வெண்ணின்னு பாடல் பெற்ற திருத்தலங்கள்ல வெண்ணின்னு ஒரு ஊர் நீடாமங்கலம், நம்ம தஞ்சாவூர் பக்கம் நீடாமங்கலம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை விட ஆலங்குடி குரு பகவானுடைய கோயில் திருப்பூவனூர் அந்த மார்க்கத்துல வந்தோம்னா இந்த வெண்ணி அப்படிங்கிறது கோயில் வெண்ணி என்று அழைக்கப்படுகிற ஒரு அருமையான கோயில் வெண்ணி. அங்க சுவாமி கரும்பு கட்டுக்களி போல இருக்கிறாருன்னு சொல்றது ஒரு மரபு. அந்த திருத்தலத்து பாடல்ல நம்ம ஞான சம்பந்த பெருமான் என்ன சொல்றாரு, அந்த பெருமானை எண்ணி ஏத்தாதார் அவனை வணங்காதவர்கள்லாம் யாருன்னா பேயின்னு இழிவா பேசுறாரு. அதான் இழிவுங்கிற சொல்ல. அது மாதிரி நிறைய இருக்கு. அதுல மூத்தானை மூவுலகுக்கு ஒரு மூர்த்தியாய் காத்தானை கனிந்தவரை கலந்து ஆளாக ஆர்த்தானை அழகமறு வெண்ணி அம்மா அந்தன்னை ஏத்தாதார் என் செய்வார் ஏழை அப்பேய்களே. நான் உன்னை நான் முதல்ல வணங்கல, நானும் தான் பேயா இருந்தேன். சுந்தரமூர் சுவாமி பேயாய் திரிந்து எய்த்தேன் பெறலாக அருள் அப்புறம் பெற்றேன்கிறார் இல்லையா? அதனால அந்த இழிவுங்கிற சுவை. ரெண்டாவது பெருமான் எப்படின்னு கேட்டா வணங்குறவங்க மட்டுமில்ல, அவரை ஏசுறவன் பேசுறவனுக்கு அனுகிரகம் பண்ணுவாராம். விட்டுற மாட்டாரு, கைவிட மாட்டாரு. நடையை மெய்யென்று நாத்திகம் பேசாதே படைகள் போல் வரும் பஞ்சமாபூதங்கள் தடையொன்றின்றியே தன்னடைந்தார்க்கெல்லாம் அடைய நின்றுடுவானைக்கானது. அத கீழே பாருங்க, பரவுவாரையும் உடையார் பழித்து இகழ்வாரையும் உடையார் அப்படிங்கிறார். அதனால கரைந்து கையொழுவாரையும் காதலன் வரைந்து வைதடுவாரையும் வாடலன் முத்தமிழார் வைதாரையும் அங்கு வாழ வைப்போம். அதனால என்னன்னா அதுக்காக நம்ம வையலாமா? சிவநிந்தை, குரு நிந்தை, அடியார் நிந்தை இந்த மூணும் செய்யவே கூடாது. அதுக்கு நிறைய வரலாறு கதைகள் எல்லாம் உண்டு. சந்தர்ப்பம் வரும்போது நாம் சிந்திப்போம். இப்பொழுது ஐயா பாட கேட்கிறோம். செய்யக்கூடாத செயலை செஞ்சு சிவபெருமானுடைய திருவடியை காணப்பெற்றான். யாரு? யமன். சூழ கையில போட்டான், விட்டு வச்சாரு, கால் பாதத்தையே பார்த்துட்டானே. புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே ஆயில் புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே. ஆனால் புழுவுக்கு இங்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை. புழுவுக்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை. புழுவினும் கடையே புனிதந்தமர் குழுவுக்கு எவ்விடத்தோம் சென்று கூடுதற்கே. புழுவுக்கும் குணம் 4 எனக்கும் அதே
ஆகில் புழுவுக்கு இங்கு எனக்கு உள்ள பொல்லாங்கு இல்லை, புழுவினும் கடையேன் அந்த புழுவுக்கு எவ்விடத்தேன் சென்று கூடுதற்கே. புழுவாய் பிறக்கினும் புண்ணியா முன்னாடி என் மனத்தே வடுவாதிருக்க வேண்டும் நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். இந்த புழுவுக்கும் குணம் நான்குங்கிற பாட்டு ஐயாவுக்கு அது ஒரு அவர் கை வந்த கலை. ஐயா சொல்லி நான் பல முறை கேட்டிருக்கேன். என்னையா அது குணம் 4ன்னு கேட்பார். புழுவுக்கு குணம் 4 எனக்கும் இருக்கு. ஆனா புழு கிட்ட பொல்லாங்கில எங்கிட்ட அது இருக்கு. அப்போ புழுவை விட யாரு? நம்ம தான் கடையன் இல்லையா? மலத்திலே புழுத்த சிறு புழுவினும் கடையன்னு திருவருட்பிரகாச வள்ளல் இன்னும் ஒருபடி மேல போறாரு. ஆகையினால அது என்ன 4 குணம்னா, முயற்சி எடுக்கிறது, முயலுதல், அப்புறம் உண்டல், உரங்கள், அப்புறம் அது தன்னுடைய இனத்தை பெருக்கிறது. இந்த 4. அதனாலதான் முயலுதல், உண்டல், உரங்கள், இன்பம் நுகர்வு என்கிற நிலையில இந்த 4 குணம்ங்கிறத சொல்லி அந்த 4 குணத்தினுடைய சிறப்பு வர்ற ஒரு அருமையான பாடல். அதை விட நான் இழிவுங்கிற அர்த்தத்துல குலம்பொல்லேன், குணம்பொல்லேன், குறியும் பொல்லேன், குற்றமே வெளியுடையேன், கோலமாயன் அலம்பொல்லேன், நான் பொல்லேன், ஞானியல்லேன், நல்லாருடைய செய்கிறேன், நடுவே நின்ற விலங்கல்லேன், விலங்கல்லால் ஒளிந்தேன் அல்லேன், வெறுப்பனவே மிகப்பெரிதும் பேசவல்லேன், இளம்பொல்லேன், இறப்பவர் கொண்டு ஈய மாட்டேன், என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனேன்னு தன்னை எவ்வளவு இழிவு நிலையில அத்தாவும் அடிமையான பாட்ட பித்தானே வேலையேன், பேயேன், நாயேன், பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தா என்ற என் பிள்ளைகளை எல்லாம் நீ பொறுத்தியப்பான் அப்படிங்கிற இடம் தான் இந்த 3வது சுவை. அடுத்தது 4வது மருட்கை. மருட்கைனா வியப்பு. அது வியப்புங்கிறது ரொம்ப அருமையானது. இறைவன் எவ்வளவு பெரியவன், அவனை யாரால அறிஞ்சிக்க முடியுமா? அரியானை, அந்தனரும் சிந்தையானை. இதே அரியான்கிறத திருக்கோகரணத்துல என்றும் அரியான் அயலவர்க்கு இயல் இசை பொருள்களாகி என்னுள் நன்று மொழியான் ஒளி சிறந்த பொன்முடிக்கடவுள் நன்னும் இடம் ஒன்றிய மனத்தடியர் கூடி இமையோர் வரவு நேடு அகவமார் குன்றுகள் நெருங்கிலே தண்டனை மடைந்து வளர் கோகரணமே. ஞானசம்பந்த பெருமான் அங்க இருக்கிற காட்சி அப்படியே நேர படம் பிடிச்சு வீடியோ கவரேஜ். அன்னைக்கே தேவாரம் என்ன, இன்னைக்கு இவன் கருவியில காட்டுறதா, அன்னைக்கே அவர் பாடல காட்டுறாரு. கோயிலும் சுனையும் கடலுடன் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாருன்னு ராமேஸ்வரத்திலிருந்து திருவோணமலையை வர்ணிக்கிறார். அந்த காட்சி இன்னைக்கு போனாலும் நம்ம பார்க்கலாம். அப்படி இந்த மருட்கைங்கிறதுல வியப்பு. அந்த வியப்ப சுந்தரமூர் சுவாமி நம்ம பறவை நாச்சியார் அவங்க 2 பேரும் எப்படி அந்த வியப்புங்கிற நிலையில அகப்பொருள்ல பாக்குற போது கோவை நூல்கள்னு உண்டு. அந்த கோவை நூல்கள்ல திருக்கோவையார் நமக்கு முதல்ல, அப்புறம் தஞ்சைவாணன் கோவை. அந்த தலைவியை பார்க்கிற போது பாரணங்கோ பங்கையுகத்தின் ஓரணங்கோ வெற்கு உரையணங்கோ என்றெல்லாம் தஞ்சைவாணன் கோவையில வரும். அது மாதிரி என்னன்னா நம்ம சேக்கிழார் பெருமான் ரொம்ப அழகா சொல்றாரு. எப்படி இந்த பறவை நாச்சியார் பார்த்த உடனே வியந்து போய் கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து வில் கோடை பவளமலர் மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். அந்த இவரு பார்த்தாரா, அந்த அம்மாவும் பார்த்துட்டாங்க. பார்த்த உடனே காதன்மை கண்ணுடைய அடக்கி கண்ணெனும் தூதினால் துணிபொருள் நடத்தி தான் தமக்கு ஏதின்மை படக்கரந்திட்ட வாட்கண் நோக்குக்கு ஓதநீர் அமுதமும் உலகம் விட்டுமென்னு சிவ சிந்தாமணி. அதனால அதெல்லாம் எதிரொலிக்கு. நீங்க பாத்தீங்கன்னா அவரு என்ன பண்றாரு, அந்த அம்மா என்ன பண்றாங்க, முன்னே எதிர்கொண்டு முருகனும் பார்த்தோன்ன சுந்தரமூர் சாமிய முருகன் பெருமானோட அழகோட முன்னே எதிர்கொண்டு முருகனும் பெருகு ஒளியால் தண்ணீரில் மாறனோ தார்மார்பின் விஞ்சையனோ மின்னே செஞ்சடை அண்ணல் மெய்யருள் உடையவனோ என்னே என் மனம் திரித்த இவன் யாரோ அப்படின்னு நினைத்தார்கிற இடம் அந்த பாடலை கற்பகத்தின் பொங்கும்போ ராமந்தன் பெருவாழ்வோ உட்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புண்ணியத்தின் புண்ணியமோ
கற்பகத்தின் பூங்கொம்போ காமந்தன் பெருவாழ்வோ பொற்புடைய புண்ணியத்தின் புண்ணியமோ புயல் சுமந்து பிற்குவளை பவடமல மதிபூத்த விரை கொடியோ மதிபூத்த விரை கொடியோ அற்புதமோ சிவன் அருளோ அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். அற்புதமோ சிவன் அருளோ அறியேன் என்று அதிசயித்தார். நே வந்து தோன்றும் முருகனோ முன்னே வந்து தோன்றும் முருகனோ பெருகு ஒளியால் தண்ணீர் மாறனோ தார் மார்பி முருகனோ பெருகுளியே ஒளியோ மாறனோ தார் மார்பில் நெஞ்சயனோ நின்னே செங்கடியண்ணல் உதயவனோ என்னே என்மனம் பிரித்தவன் யாரோ என் மனம் பிரித்தவன் யாரோ கற்பகத்தின் பூக்கோமோனா அம்மா கற்பகம் வந்தாங்கிறது ஒரு அற்புதமான சுந்தரர் பெருமான் பின்னால வர்றது. இறைவன் இருப்பதும் ஆழ்வு அவர் எம்மையும் ஆழ்வரோ கேடு 3 பேரோட ரூட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி. அந்த இறைவன் நெருங்குற போது வர்ற போது அஞ்சியாகிலும் அப்புறம் அடுத்து அன்பு பட்டாகிலும். இப்ப அந்த அச்சம் அப்படிங்கிற நிலையில வர்ற குறிப்புள்ள பாட்டு ஐயா பாரு. அந்தமாய் உலகு ஆதியும் ஆதியும் அந்தமாய் அந்தமாய் உலகு ஆதியும் வெண்கொடி பூசிய வேதியன் வெண்கொடி பூசிய சிந்தையே புகுந்தாய் சிந்தையே புகுந்தாய் திருநாரூயம் என்னை என்று ஆரூயம் என்னை என்று குலம்பலம் பாவரே குலம்பலம் பாவரே அலம்பலம் பாவரே கண்புதல் ஆரூரவித்தடைய சிலம்பலம் பாவரே சேவடியா விளம்பரம் பாவரி சேவடியா விளம்பரம் பாவரி தொண்டற்கு தொண்டனா
எண் வகை மெய்ப்பாடுகள்லாம் அடுத்தபடியா பெருமிதம். அதற்கு என்ன சொல்றாங்கன்னா வீரம். நம்ம நினைக்கிறது என்ன வீரம்னா புஜபர பராக்கிரமத்தை எடுத்து சண்டை போடுறது வீரம். ஆனா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார், ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்குவார், ஈர அன்பினர் யாரும் குறையில, வீரம் என்னால் விளம்பும் தகையது. அதுதான் வீரம். அதனால இப்ப பெருமிதம் வீரம் அது நிறைய பாடல்கள் இருக்கு. இருந்தாலும் சுவாமியும் சில நேரங்கள்ல அந்த வீரத்தை எப்படி வெளிப்படுத்தினார். அட்ட வீரட்டம் 8 வீரட்டானங்கள்ல அவரு வீரத்தை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறதுல ஊக்கினான் மலையை ஓடி உணர்வினா அரக்கன் தன்னை தாக்கினான். அடிச்சாரான் ஒரு அடி. எப்படி தாக்கினான் அந்த சொல்லே வருது வீரத்துக்கு. தேவாரத்துல தாக்குறதுங்கிறது உன்னை இவர் தாக்குறாரு மத்தங்கிட்ட இல்லையா? தாக்கினான் விரலினாலே, இவரும் விரல்ல தான் இப்ப தாக்கினார். தலைபத்தும் தகர ஊன்றி நோக்கினான் அஞ்ச தன்னை நோன்பிற ஊன்றி சொல்லி ஆக்கினாக்கு அமுதமாக அவளிவ நல்லூராரு. இது ஐயா அவளிவ நல்லூருக்கு தனியா 2 பதியங்களும் பாடி குறுந்த வீடுகள்லாம் அந்த காலத்திலேயே வந்திருக்கு. அதனால இப்படி அருமையா நிறைய செய்திகள் உண்டு. இப்ப காலத்தின் அருமை கருதி வீரமும் பூண்பருங்கிற ஒரு பாடல். அது விசயனோடு ஆயதோர் தாரமும் முன்பர் தமக்கு அன்புபட்டவர் பாரமும் முன்பர் பைங்கன் மிளிர் அரபு ஆரம்பம் முன்பர் அறநெறியாரை. திருவாரூர் அறநெறி தேவாரம் ஐயா பாடுறாங்க. வீரம் பூண்பல் வீரம் பூண்பல் விசயனோடாயதோர் தாரமும் முன்பர் வீரம் பூண்பல் கண்புபட்டவரே கண்புபட்டவரே பாரம் பாரம் ஆரம் பூங்கல் ஆரூரே ஆரம் பூங்கல் அகநெறியாரே வீரனை விடமுண்டனே வீரனை விடமுண்டனே விண்ணவர் வீரனை திருவண்ணாமலை வீரனை விடமுண்டனே விண்ணவர் வீரனை திருவண்ணாமலையனே பூரணி உணரா புறமும் அண்ணாமலையரை மறந்து உய்வரோ அண்ணாமலையரை மறந்து உய்வரோ. அருமையான குறிப்பு. அண்ணாமலை பெருமானை வீரன் சொல்றாரு. வீரனை விடமுண்டனை விண்ணவர் தீரன். 2வது வீரன் மட்டும் இல்ல, அவன் தீரனும் கூட. இதெல்லாம் அருமையான குறிப்பு. வீரத்தால் ஒரு வேடுவனாகி விசைந்து ஒரு கேடலை துறந்து சென்று அணைந்து போரைத்தான் விசையன் தனக்கு அன்பாய் புரிந்து யாரோட அர்ஜுன பெருமானோடு போர் செய்தாரு. அப்புறம் போர் செய்ததோட வீரத்தை வெளிப்படுத்தி அவரை வென்று வான் படை பாசுபதம் கொடுத்தார் அப்படிங்கிறத சொல்லி, அப்படிப்பட்ட உன்னுடைய திருவடிய நான் பரவி பணிகிறேன்னு திருவாவூடுதுறையில பாடுகிற பாடலும் இருக்கிறது. நிறைய செய்திகள் உண்டு. வீரபத்திரன்னே சுவாமி இருக்கிறார், திருவாசகத்துல வரும். அடுத்தது வெகுளி, கோபம். அதோட தொடர்பு தான். கோபம்ங்கிறதுக்கு வெகுளி. காம வெகுளியனும் நெருதரிட வினக்காவண்ணம் செருமுகத்து காத்தின்னு கவி சக்கரவர்த்தி பாடுறார். விடுமுன் வெகுளி வேட்கை நோய் என்று மணிவாசக பெருமான் பாடுறார். அந்த வெகுளிங்கிறது சினம், கோபம். அதோட தொடர்புடையது. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமப்புனையை சூடும் இல்லையா? தன்னைத்தான் காக்கில் சினம் காக்க, காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். அப்படி பெருமானார் அந்த சினம் அப்படிங்கிற குறிப்போடு, அவருக்கு எங்க சினம் வர போகுது? அவர் காமம் வெகுளி எல்லாம் கடந்தவர் தான். ஆனா அவருடைய அருள் விளையாடல்கள், திருவிளையாடல்கள் அப்படி சினம் வர்றது போல ஒரு குறிப்போ நம்ம வரலாறுகளில் பார்க்கிறோம். அப்படி
அட்ட வீரட்டத்திலையும் அந்த குறிப்புகளை பார்க்கலாம். அதனால எந்த வீரட்டானத்தை அதிகமாவது ஒரு பாடல் ஐயா பாடலாம். தனம் வரும் நன்மையாகும் நன்மையாகும் தனம் வரும் தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழன்று பகுதி குழந்த உடலில் இனம் வளர் உடலின் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் சற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும் தனம் வரும் நன்மையாகும் தகுதி குழந்து பகுதி குழந்த உடலின் இனம் வளர் ஐவர் செய்யும் வினயங்கள் சற்று நினைவு ஒன்று சிந்தை பெருகும் நினைவு ஒன்று சிந்தை பெருகும் முன்னம் ஒரு காலம் மூன்று புறம் வெந்து மங்க முன்னம் ஒரு காலம் மூன்று புறம் வெந்து மங்க சரம் மூன்றெய்த சினம் ஒரு கால் அழித்த சிவன் சினம் அழித்த சிவன் சினம் அவுள சினம் ஒரு கால் அழித்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே திருநாரையூர் கைதொழவே தனம் வரும் திருநாரையூர் கைதொழவே நன்மையாகும் திருநாரையூர் கைதொழவே நினைவு ஒன்று சிந்தை பெருகும் முன்னம் ஒரு காலம் மூன்று புறம் வெந்து மங்கச் சரம் மூன்றரித்த அவுணர் சினம் ஒரு கால் அழித்த சிவன் மேய சினம் அழித்த சிவன் மேய அவுணர் சினம் ஒரு கால் அழித்த சிவன் மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே சினமழித்த சிவன்மேய செல்வ திருநாரையூர் கைதொழவே. ரொம்ப அருமையான குறிப்பு. சினம்ங்கிற சொல்லாட்சி வரக்கூடிய தேவாரம் திருநாரையூர் திருப்பதி ஐயா பண்ணாங்க. அடுத்தபடியா இப்ப உவகை. உவகைனா மகிழ்ச்சி. 8வது மெய்ப்பாடுல உவகை அப்படின்னாலே மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிய ஞானசம்பந்த பெருமான், அதாவது சுரவாதம், அப்புறம் அனல்வாதம், புனல்வாதம், புத்த ரமணர்கள் மிகவே கிடவே தெற்கு நரபதி திருநீரிடவே புக்க அனல்வய மிகவே உயவே உமையாளன் புத்திரன் என இசை பகர்நூல் மறைநூல் கற்ற தவமுனி பிரமாபுரம் வாழ் பொற்ப கவுனியர் பெருமான். யாரு? நம்ம ஞானசம்பந்த பெருமான அருணகிரியார் திருப்புகழ பாடுறார். அப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான் வெற்றி வாகை சூடி திரு ஆரவாய் சேத்திரத்துக்குள்ள உள்ள நுழையிறாரு. அப்ப எப்படி அவர் வணங்கினாரு, என்ன பதிகம் பாடினாரு? அளவிலாத அந்த மகிழ்ச்சியில கைகளும் தலை மீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யலாம் பொழிய வேத முதல்வரை பணிந்து பொற்றி ஐயனே அடியே அஞ்சல் என்று அருளவல்ல மெய்யனே என்று வேடலாரவாய் விளம்பருந்தார். வேடலாரவாயிலா என்கிற அந்த திருப்பதிகத்தை பாடினார் என்று சேக்கிழார் பெருமான் அளவிலாத மகிழ்ச்சியில பாடின அந்த பதிகம் அது. அது மட்டுமல்ல, அதே போல உற்றுமை சேர்வது மெய்யனையேங்கிற பெரிய யாத்திரை, சோழ நாட்டுல பெரிய யாத்திரை, அதை முடிச்சு உள்ள திருத்தோணிபுரத்திற்குள்ளே நுழைகிற பொழுது அங்கேயும் அப்படியா ஆனந்த மேலீட்டியினால் பாடுகிறார். இப்படி நிறைய அந்த மாதிரி பதியங்கள் எல்லாம் உண்டு. இப்ப ஐயா வீடலாரவாய் திருப்பதிகம். கைகளும் தலை மீதேற சம்பந்தம் எப்படி
வீடலாலவாய் பாடினார்ங்கிறது அந்த பாட்டில் சொல்லுவார். கைகளும் தலைமீத 12 அங்குலம் மேல இப்படி வச்சுக்கிட்டு தான் பாடினார். கைகளும் தலை மீதேற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யலாம் பொழிய வேத முதல்வரை பணிந்து கைகளும் தலை மீதேற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யலாம் பொழிய வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே அடியனே அஞ்சல் என்று அருள வல்ல மெய்யனே என்று வீடலாலவாய் விளம்பலுற்றாய் விளம்பலுற்றாய் குற்றுமை சேவனே அருளை கற்றவர் அமரர்கள் செய்வது பெற்றும் முகந்த கந்தனே பிரமபுரத்தை புரந்தனையே பிரமபுரத்தை நிறைவாக சுந்தரர் பெருமான் தில்லைக்கு எழுந்தருடைய காலத்தில முதல்ல போனபோது ஒரு பதிகம் பாடி இருக்கிறார், நமக்கு கிடைக்கல. ஆனா அவர் பாடுகிற பொழுது என்ன மெய்ப்பாடு அவருக்கு இருந்தது அப்படிங்கிறத இந்த நிகழ்வினுடைய மகுடமா சொல்லணும்னா பெரிய புராணத்துல 5 பேரறிவும் கண்களை கொள்ள, அதற்கு முன்ன தென்னிலா மலர்ந்த வேணியாய் அந்த பாடல். அடுத்தபடியா பாத்தீங்கன்னா 5 பேரறிவும். அதே போல பெரிய புராணத்துல மேலை சிதம்பரம் ஆகிய பேரூர்ல புத்த பெருமானை பார்த்தபோது காண்டலும் தொழுது வீழ்ந்து உடல் எழுந்து கரையில் அன்பு என்பினையூருக்க பூண்ட ஐம்புதனில் புலப்படா என்பம் அந்த மெய்ப்பாடு உணர்ந்து மெய் உணர்வினில் பொங்க தாண்டவம் புரியும் தம்பிரானாரை கலைப்பட கிடைத்தபின் சைவ ஆண்டகையார்க்கு அடுத்த அந்நிலைமை விளைவையார் அளவறிந்துரைப்பார் அப்படின்னு சேர்க்கிறார் பெருமான். அங்க வணங்குற போது அவருக்கு ஏற்பட்ட அந்த மெய்ப்பாடல் குறிப்பிடுகிறார். இப்ப 5 பேரறிவும் கண்களே கொள்ள அந்த பாடல்ல எப்படி வருது பாருங்க. அந்த உவகை பாடல் வழியா ஐயா வாக்கில் இருந்து கேட்கலாம். 5 பேரறிவும் கண்களே கொள்ள 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4 சிந்தையாக குணம் ஒரு 3 திரு சாத்துவியமையாக இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லையோ இந்து வாழ் சடையான் ஆடும் ஆனந்த எல்லை தனிப்பெரும் கூத்தில் வந்து பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து இந்த வெள்ளத்துள் திளைத்து பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில்
மலர்ந்து ஆனந்த வெள்ளத்து அடர்ந்தும் ஓருயிர் என்று திருக்கோவையாரிலே பாடி பரவிய மணிவாசக பெருமான் பாடியருடைய திருவாசகம் ஒரு பாடல் நிறைவாக திருக்குறள். ஆனந்த வெள்ளத்து அழுந்தும் ஓர் ஆறுயிர் இருரு கொண்டு ஆனந்த வெள்ளத்திடை திளைத்தால் ஒக்கும் அம்பலம் சேர் ஆனந்த வெள்ளத்து அலைகளோன் அருள் பெற்றவரின் ஆனந்த வெள்ளம் பற்றாது ஆனந்த வெள்ளம் பற்றாது முற்றாது உன்னதமே. திருப்புகழ். அதிரும் கழல் வழிந்து அடியே அதிரும் கழல் வழிந்து அடியே உன்னவகம் புழுவதென்று நிலை காண இதயம் தனில் இருந்து கிருபையாகி இடக்கண்கைகள் கலந்து அருளாகி எதிரொருவரென்று நடமாடும் இறைவன் தனது வன்மை உண்டார கவியென்றினும் இருந்து விளையாடி பல குந்திலும் அமர்ந்தது நாடு பல குந்திலும் அமர்ந்தது மாடே பல குந்திலும் அமர்ந்தது மாடே. வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேண்டி வல்க நேர்மைகள் செய்வ நீதி விளங்குக பார்வதி பதையே நாடுடைய சிவனே போற்றி கவாய் கனகத்திரளே போற்றி போற்றி.